वसुदेव सुतं देवं कंस चाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் எம்பெருமான் இப்பூவுலகத்திலே அவதரித்தார். ஜகத்துக்கே குருவாக இருந்து பகவத்கீதா சாஸ்திரத்தை உபதேசித்தார். கீதையில் தன் அவதாரத்துக்குரிய பயனை பகவான் எடுத்துரைக்கிறார். சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் பகவானுடைய அவதாரங்கள் நிகழ்கின்றன. சாதுக்களை ரட்சித்தல் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவர்களை ரட்சிக்கும் போது அவர்களுக்கு பகைவர்களாய் தர்மத்தை நடத்த ஒட்டாமல் யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களை மட்டுமே பகவான் அழிக்கிறார். தாய் போன்றவன் தான் பகவான். இந்த உடம்ப நமக்காக கொடுத்திருக்கார். இதை வச்சுட்டு பூஜை பண்ணுவதற்கும் தான தர்மங்களை செய்வதற்கும் எத்தனையோ நன்மைகளை, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, இது போன்ற ஏதோ ஒன்றை செய்வதற்கும் இப்படி நல்ல காரியங்களுக்குத்தான் இந்த உடம்ப நமக்கு கொடுத்திருக்கார். இது ஒரு குழந்தை இடத்துல பொம்மையை கொடுத்து விளையாட சொல்றா போலே. அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிற வரைக்கும் சரி, அதை வச்சுன்னு கண்ணை குத்திக்க போச்சுன்னா அப்ப பிடிங்கித்தானே போடணும். ராவணனோ சிசுபாலனோ வேறு சிலரோ கொடுக்கப்பட்ட உடம்பை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் தீயதற்கு பயன்படுத்தினார்கள். பரத்தியாருக்கும் ஆபத்து, சமுதாயத்துக்கு கேடு, தங்களுக்கும் பாவம், இப்படி கெட்டதையெல்லாம் சம்பாதிச்சுக்கிறதுக்கு உடம்ப பயன்படுத்த தொடங்கினார்கள். பகவான் ஒரு தாய் போல இவர்களை காப்பாத்தி ஆகணும்னால் இந்த உடம்ப பிடுங்கி போட்டாதான் உண்டு. இல்லைன்னா அதையே ஒரு குண்டூசி அல்லது ஒரு குச்சி அதை கண்ணை குத்திக்கிற மாதிரி அந்த ராவணனோ சிசுபாலனோ குத்தி கொள்ள பார்க்கிறார்கள். அனுமதிக்க கூடாது என்று அந்த உடம்ப பிடுங்கி விடுறார் பெருமாள். தாயார் குழந்தைய ஒண்ணு அடிச்சு புரட்டி விடலையே, தாயாரை அழிக்கிறார். அந்த குழந்தையை அழிக்காமல் குழந்தை கையில இருக்கிற குச்சியைத்தானே பிடுங்கி போடுகிறாள். அதே போல பகவானும் ஜீவாத்மாவை அழித்து விடுவதே இல்லை. ஜீவன் ஜாக்கிரதையா தான் இருக்கார். நான் ஹன்னதே ஹன்னமானே சரீரேன்னு கண்ணன் கீதையில சொல்றார். என்னதான் சரீரம் அழிந்து கொண்டிருந்தாலும், மாறி மாறி பிறந்து கொண்டிருந்தாலும், உள்ளிருக்கிற ஆத்மா அசையவே போறது இல்லையே. அவர் நித்தியமாத்தான் இருக்கார். அப்ப ஆத்மா கையில உடம்ப கொடுத்து நல்லத்தை விளையாட சொன்னார். ஆத்மா பண்ண மறுத்தான், உடம்ப பிடுங்கி போட்டுட்டார். இதனால அவர் போய் எல்லாரையும் கொன்னுடுறாருன்னுட்டோ, ராவணையனை எல்லாம் கொல்றாரே, அர்ஜுனனை எல்லாம் காப்பாத்துறாரே. விபீஷண ரட்சித்தார், ராவணனை கொன்றார். சிசுபாலனை ரட்சித்தார், சிசுபாலனை கொன்றார். தர்மபுத்திரனை ரட்சித்தார், அர்ஜுனனை ரட்சித்தார், துரியோதனனை கொன்றார். இப்படி மாத்தி மாத்தி பெருமாள் நடக்கிறாரோ இல்லையோ. ஏன்? ஒரு யானையை காப்பாத்துறதுக்காக ஓடோடி போனார் கஜேந்திரனை ரட்சிக்க. மற்றொரு யானையை அழித்தார். குவலையா பீடம்ங்கிற யானையை கொண்டுதான் உள்ளுக்குள்ள போய் கம்சனையே முடித்தார். இப்படி ஒத்தொத்தர் இடத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிறாரே. இதனால பெருமானுக்கு குற்றம் வருமானா? எந்த ஆத்மாவையும் அவர் அழிக்கவே மாட்டார். கொடுக்கப்பட்ட உடலை ஒழுங்கா பயன்படுத்தினா விட்டு வைப்பார். ஒழுங்கா பயன்படுத்தாம எல்லாருக்கும் கட்டத்தை தேடி கொடுத்தால் அழித்து விடுகிறார். அதனாலே ஆரோ சிலரை கொன்னுடுறாருன்னு மட்டும் நம்ம நினைச்சுட கூடாது. இப்ப நாம இருக்கிற கதை என்ன? காசி பட்டணம், வாரணாசி பட்டணம், அந்த பட்டணத்தையே கண்ணன் எரித்தார். எதனாலே? பௌண்டரக வாசுதேவனை முடித்தார். அவனுக்கு பரிந்து கொண்டு வந்த அவனுடைய நண்பனான காசி தேசத்து மன்னவன் அவனையும் முடித்தார். இவர்கள் ரெண்டு பேரையும் முடிச்சுட்டதுனாலே காசி மன்னவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரே கோபம். அவன் கோபத்தோட அபிச்சார கர்மங்களை பண்ணி கண்ணனை அழிக்கணும்னு பார்த்தான். அதுக்குதான் ஒரு பெரிய பேயை பிடிச்சு ஏவி விட்டான். அது கண்ணன் சொக்கட்டான் ஆடின்னு இருக்கிறச்சே வந்தது. கண்ணன் அதை திருப்பி விட்டார். திரும்ப போய் காசி பட்டணத்தையே எரித்து விட்டது. இந்த கதையில தான் நேற்றுக்கு நாம கடைசியா இருந்தோம். அதனுடைய கடைசி பகுதியை சுருக்கமா சொல்லிட்டு அப்புறம் அடுத்த அத்தியாயம் என்னன்னு பார்ப்போம். இப்ப நாம் இருக்கிறது 10வது ஸ்கந்தத்தில் 66வது அத்தியாயம். அதிலே கடந்த நாள் சந்திக்கும் போது அது என் கடைசியா சொன்னது 21, 22வது ஸ்லோகம். சிரோவிருஷத் ரதாங்கேன வஜ்ரேன இந்திரோ யதா கிரேஹே ததா காசிபதேஹே காயாது சிர உத்கிருத்திய பத்ரிபிஹி. எப்படி ஒரு செடியிலிருந்து இலைய கிள்ளி கீழே போட்டுருவாளோ அதே போல காசி தேசத்து மன்னவன் அவன் தலைய உடலிலிருந்து கிள்ளி கண்ணன் கீழே புகட்டான். யுத்தம் முடிஞ்சு போச்சு. சண்டையே இல்லாமல் அழிந்தார்கள். பௌண்டரக வாசுதேவன்
கண்ணனாட்டமே வேஷம் போண்டவர். அவருக்கும் வாசுதேவன் பேரு. நாம கூட தான் எல்லாரும் பெருமானுடைய பேரை வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து நாமே அவர் என்று பேசி எதிர்த்து நிற்க முடியுமா? அந்த பைத்தியம் அதை மாதிரி பண்ணிட்டார். நானே தான் நான் வாசுதேவன், என்னை தவிர வாசுதேவன் லோகத்தில் யாரும் இல்லை, கண்ணனே நீ இனிமே வாசுதேவன் சொல்லிக் கொள்ளாதே என்று தூதனுப்பி அகங்காரத்தோட பேசுற அளவுக்கு அவர் ஆயிட்டார். சரி, கண்ணன் அவரை அழித்தான். கூட இருந்த நண்பரான காசி தேசத்து மன்னவனையும் அழித்தான். இப்ப மன்னவனுடைய பிள்ளை, அவனுக்கு தான் கோபம். அதை இப்ப பார்க்க போறோம். 27வது ஸ்லோகத்திலிருந்து சுதக்ஷிணஸ்தஸ்ய சுதஹ கிருத்வா சம்ஸ்தாவிதிம் பிதுஹு நிகத்ய பிது ஹந்தாரம் யாம்யாபசித்தும் பிதுஹு. தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை எல்லாம் பிள்ளை செய்து முடித்தான். அவனுக்கு சுதக்ஷணன்னு பேர். இருந்தாலும் அவனுக்கு மனசாந்தி ஏற்படலை. நம் அப்பாவை கொன்னவர் ஆரோ, அவரை பழி தீர்க்க வேணும், அவரை அழித்து விட வேண்டும்னு மனதில் கருவி கொண்டான். நேர பரமசிவனாரிடத்துல போனான். இத்தியாத்மனா அபிசந்தாய சோபாத்தியாயோ மகேஸ்வரம் சுதக்ஷிண அர்ச்சயாமாச பரமேண சமாதினா. சிறந்த தவம் புரிந்து பரமசிவனாருக்கு பிரீத்தி ஏற்படுத்தினான். சிவபெருமான் சுப்ரீதராய் சுப்பிரசன்னராய் அவர் முன்னே தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அப்ப இவன் வரம் கேட்கிறான். என் தந்தையார் அழித்த கண்ணனை யான் அழிக்க வேண்டும். அவர் சொல்றார், தட்சிணாக்னிம் பரிச்சர பிராமணைஹி சமவிருத்விஜன் அபிச்சார விதானேன சச்ச அக்னிஹி பிரமதைர் விருத்தா. தாட்சிணாக்னிங்கிற அக்னி, மொத்தம் 3 முக்கியமான அக்னிகள் உண்டு. பஞ்சமகா யஜ்ஞம்ங்கிறத சொல்றோம். அக்னி காரியம் ஒத்தொத்தருமே தினப்படி செய்ய வேண்டும். அதுல தாட்சிணாக்னிங்கிறது முக்கியமான அக்னி. அந்த அக்னியினிடத்தில் என்னென்ன கர்மங்களை செய்து பூசிப்பாய். கர்மங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பாசிட்டிவ், மத்தொன்னு நெகட்டிவ். அப்படின்னுட்டா லோகத்தினுடைய கல்யாணத்துக்காக நன்மையே விரும்பிய அக்னியை உபாசிக்கலாம். ஒண்ணு கெட்டுப்படணுங்கிறதுக்காகவும் செய்யலாம். இந்த கெட்டுப்படணுங்கிறதுக்காக செய்யற பாருங்க, அதுக்கெல்லாம் அபிச்சார கர்மங்கள்னு பேர். சத்துவகுணம் உடையவர்கள் அதன் பக்கமே போகக்கூடாது. வைப்பு, எடுப்பு, பில்லி, சூனியம் என்று ஏதேதோ நம்ம தமிழ்ல பேசுறோம். அது வெவ்வேறு நல மாநிலங்கள்ல எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. இந்த மாநிலத்துல இந்த மாதிரி வைப்பு எடுப்பு, அந்த மாநிலத்துல அந்த மாதிரி வைப்பா எடுப்பா. இதனால நம்ம வீடே ரொம்ப ஆடி போட போறது. ஏதோ பொம்மை ஆட்டம் கொண்டு வைக்கிறா, எலுமிச்சம்பழம் பூஜித்து வைக்கிறா, மந்திரிப்பா, எதோ இருக்கு பாருங்க. இது எதை கண்டும் பயப்படாம இருக்கிறதுக்கு வழி இருக்கு. பகவானுடைய நாமங்களை சொல்லிண்டே இருக்கிறது தான் வழி. அதுவும் திருமந்திரந்தயன் சரமஸ்லோகம் ஆச்சாரியனிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு நமோ நாராயணாயாங்கிற 8 எழுத்து மந்திரம் அதை தெரிஞ்சுட்டு வாயில எப்பவும் சொல்லிட்டு இருந்தோம். நடக்கறச்சே போறச்சே வரச்சே உள்ளுக்குள்ள அதை சொல்லிண்டே இருந்தோம்னா இது எதுவுமே நம்மள ஒண்ணும் பண்ணவே பண்ணாது. ஏன் உயர்ந்த மலைக்கு மேல பெருமாள் சேவை சாதிக்கிறார். எப்பேற்பட்ட கட்டத்தில் இருக்கிறவாளும் இத போல எதனால துன்பப்படுறவாளும் சப்த ரிஷிகளாலே ஆராதிக்கப்பட்ட அக்காரக்கனி யோக நரசிம்ம சுவாமி, பக்கத்துல ஆஞ்சநேயர் மலை, இந்த 2 பேரை எப்ப சேவித்து கொண்டாலும் மொத்தத்தையும் ஓட்டி விட்டுடுறாளோ இல்லையோ, அது பூதம் பிடிச்சிருக்கட்டும், பேய் பிடிச்சிருக்கட்டும், பிசாசு பிடிச்சிருக்கட்டும், யாரானும் வைத்திருக்கட்டும், எடுத்து இருக்கட்டும், என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பெருமானுடைய திருவடிகள்ல உறுதி இருந்துடுத்துனால் எந்த துஸ்வப்பனமும் வராது, எந்த கெட்ட காரியமும் அண்டாது. ஒரு விஷயத்துல இதுல நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆரோத்தர் நம்ம பேர்ல ஏதோ வச்சுட்டார், நாம உறுதியா பெருமானிடத்துல பக்தியோடு இருந்தோம்னு வச்சுங்க, அப்ப நம்ம இடத்திலேருந்து அது திருப்பி அவர்களையே போய் அடிச்சுடும். நாம வீக்கா இருந்தா தான் நம்மள அடிக்கும். நாம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னால், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அப்படின்னு சொல்ல வரல. இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உள்ளமும் உறுதியோடு இருக்க வேண்டும். பெருமானுடைய திருவடிகள்ல அச்சஞ்சல பக்தி, இது ஒன்றுதான் நிச்சயமா இது எல்லாத்தையுமே ஜெயிக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்னா இதுகளை திருப்பி விடுறதுக்கு இதே போல அவர்கள் பேர்ல நாமும் வைப்பு எடுப்பு பண்ணணும்னு நினைப்போம். இது தேவையற்றது, பெருமானுக்கு பிடிக்காதது. ஒருத்தர் நம்ம பேர்ல ஏவி விடுறாருன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாப்புக்கு கவச்சம் வேண்டும், அரண் வேண்டும். பெருமானுடைய திருவடிகளும் நாமங்களும் தான் அரண். நீங்க ஒரு நிமிஷம் நினைக்கலாம், இவ்வளவு பெரிய பூதத்தை ஏவி விட்டுருக்கா, நீ என்னமோ சுலபமா கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லுங்கிறீரே, இதுவே அதுல இருந்து காப்பாத்துமான்னு கேட்கலாம். அப்படின்னா கிருஷ்ணாராமா கோவிந்தாங்கிற நாமத்துக்கு இந்த பூதம் பேயை விட சக்தி கிடையாதுன்னு அர்த்தமா? யாருமே அதை ஒத்துக்கு போறது இல்லையே. நீங்களும் ஒத்துக்கு போறது இல்லை, நானும் ஒத்துக்கு போறது இல்லை. நிச்சயமா பகவான் சர்வ வல்லமை படைத்தவன்.
இது இத்தனைய காட்டிலும் தைரியம் அவருக்கு உண்டு, இத்தனைய காட்டிலும் வல்லமை உண்டு. காட்டிலும்னா ஒரு தராசத்தட்டுல 10 கிராம் கூட இருக்கு, 10 கிராம் குறைச்சல் இருக்கு இல்ல, இது எங்கோ தாழ்ந்த இடத்துல இருக்கு, அவர் எத்தனையோ உயர்ந்த இடத்துல இருக்கார். ஏன் நாம ஒத்தொத்தரும் அதை போல உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டியவர்தான். அதனால இது எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. பக்தனுக்கு பூதம் பிரேதம் பேய் பிசாசு எதை கண்டும் பயம் கூடாது. நம்ம குடும்பத்துல இதை போல குழப்பங்கள் நிகழ்ந்துருக்கே, என்ன ஆயிடுமோ, பயப்பட வேண்டாம். நேர பெருமான் திருவடிகளை பற்றணும். ஆஞ்சநேயர் திருவடிகளை பற்றினோம்னா நரசிம்ம சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி, சுதர்சன ஆழ்வார், இந்த 3 பேரும் எவ்வளவு நன்மகளை பண்ணுவார். திருமோகூர் திவ்யதேசத்துல சேவிக்க போறோம். சுதர்சனார சக்கரம் அப்படி கிளம்பர திருக்கோலத்தோட ஸ்புரத் சஹஸ்திரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. சுதர்சனாழ்வார வணங்கினோம்னா இத்தனை ஓடிப்படும். ஆஞ்சநேயரை வணங்கினோம்னா கண்ட இடம் எங்க இருக்குன்னே தெரியாது ஓடிப்படும். அப்படித்தான் இந்த பூதமோ பேயோ பிசாச்சோ. அப்ப சுதக்ஷிணன் அபிச்சார கர்மங்களை பண்ணி ஒரு பயங்கரமான உருவத்தை ஏற்படுத்தினான். ததோக்னி ருத்திதா குண்டான் மூர்த்திமான அதிபீக்ஷணா, பயங்கரமான உருவத்தை அதை எடுத்துட்டு நேர கண்ணன் அழிக்கிறதுக்காக ஓடித்து, கண்ணனானா சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். சோபியதாவது விருதோ பூதைஹி துவாரகாம் பிரதஹன் திசஹ அக்ஷைஹி சபாயாம் கிரீடந்தம் பகவந்தம் பயாதுராக திராகி திராகி திரிலோகேஷ வன்னேஹே பிரதஹதஹ புறம். நம்முடைய ஊரையே அந்த நெருப்பு எரிச்சுன்னு வருது. மக்களெல்லாம் கண்ணனிடத்துல ஓடி வந்தா, அண்ணாணி விளையாடின்னு இருக்கே, அந்த ஏவி விடப்பட்ட பயங்கர உருவம் நெருப்பா நம்ம அத்தனை பேரையும் கொதிக்க வைக்கிறது, எங்களால தாங்க முடியல, நீ தான் காப்பாற்ற வேணும் என்று கண்ணனிடத்துல வந்து விழுந்தா. ஸ்ருத்வா தஜ்ஜன வைக்ரவ்யம் திருஷ்டுவா ஸ்வானாஞ்ச சத்வசம் சரண்யஹ சம்பிரஹஸ்யாக மா பைஷ்டேத்விசாஸ்யம். கவலைப்படாதீங்க, நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை பகவான் பிரயோகிக்க, அது அந்த பயங்கர உருவத்தை அழிச்சது. நேர திரும்பி போய் காசி பட்டணத்தை எரித்து விட்டது. கிருத்தியானலஹா பிரதிஹதஹ சரதாங்கபாணே அஸ்திரௌஜசா சநிருப பக்ரமுகோ நிவృத்தஹ வாராணசீம் பரிசமேத்ய சுதக்ஷிணந்தம் சத்விஜ்ஜனம் சமதஹத் ஸ்வக்ருதோபிசாரஹ. யாரு தன் அபிச்சாரத்தை ஏவி விட்டானோ அது திரும்ப போய் அவனையே அடித்தது. வாராணசி நகரமே எரிக்கப்பட்டது, சுதக்ஷணனும் எரிக்கப்பட்டான். கூறத்தாழ்வான் இது ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஜாதம் குதஸ்தத கிருதஜ்ய விசேஷ்டிதந்தே புத்ரீயா கிலவரம் வவ்ருஷே விஷாங்காத் அக்ஷேஷு சப்தமதினாச்ச நிராதரேண வாராணசி ஹரபுரி பவதா விதக்தா. ஹரபுரி சிவபெருமானுடைய பட்டணம் வாராணசி. வாராணசி பட்டணத்தையே கண்ணனம் பெருமான் எரித்தார். பின்பு புனர் நிர்மாணம் பண்ணப்பட்டு இன்று கங்கை கரையில் அத்தியாச்சரியமாக காசி நகரம் உள்ளது. இத்தோடே கண்ணனுக்கு எதிர்த்து வந்த கிருத்தியை சுதக்ஷணன் ஆகியோர்கள் முடிந்த சரித்திரத்தை பார்த்துட்டோம். இனிமே அதுக்கு அடுத்தது எம்பெருமான் த்விவிதனை கொல்ல போகிறார். த்விவிதன், மைந்தன், இவ எல்லாரையும் ராமாயண காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப ஆச்சரியம், அவர்களே மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்தின் போது வரா. என்ன கதைன்னு பார்ப்போம்.